நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, நீங்கள் தந்த இந்த அழகான ஒரு நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு உங்களுடைய சன்னிதானத்தில் இருப்பது பெரிய மகிமை ஆண்டவரே சுவாமி. இந்த நாளிலே நீர் ஆண்டவரே 2 ஆராதனைகளிலும் ஆண்டவரே சுவாமி மகிமையாய் இறங்கி உங்களுடைய வல்லமையான கிரிகைகளை செய்தீர் ஆண்டவரே சுவாமி. அப்பா, இந்த 3வது ஆராதனையிலும் ஆண்டவரே உங்களுடைய தேவ மகிமை இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வெறுமனையாய் போகாத மணிக்கு ஆண்டவரே அவங்க ரெட்டிப்பான நன்மைகளை பெற்று இந்த இடத்தை விட்டு போகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அப்பா, அவரோட தேவைகளை சந்தித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். தேவன் நன்மையும் கிருபையும் செய்கிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரை நான் நம்புகிறேன் அப்படின்னு? முழுமையாக நம்புகிறவர்கள் கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லுவீங்களா? இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய வல்லமையினாலோ எங்களுடைய தாளந்தினாலோ அல்ல, நாங்கள் இவ்வளவு முன்னாக வந்திருக்கிறது எல்லாமே ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரமே. ஆமென். ஏனென்றால் நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவன் அவர். யாருக்கும் தெரியும், ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் அவருடைய கிருபையோ அது ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாததாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய கிருபையை எங்களை விட்டு விலக்காதவராக இருக்கிறார். ஆனா அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவளே, பெருங்கல்லினால் அடிக்கப்பட்டவளே, நான் உன்னுடைய கற்களை பிரகாசிக்க செய்வேன் என்று. ஆமென். இன்றைக்கு சில நேரம் நீங்கள் அடிக்கப்பட்டவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, மலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் விலகி போகும், பர்வதங்கள் நேல் பேராலும் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் பிரகாசிக்க செய்வேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. எனவே எங்கள் எல்லா பாரங்களையும் நாங்கள் வைக்கணும்னா அது ஆண்டவர் மேல மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா எப்பொழுதும் அவர்கிட்ட கிருபையை நம்பணும்னா நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். ஆமென். ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், மலைகள் சொல்கிறது என்ன? எங்களோட வாழ்க்கையில் சில நேரம் மலைகளை மாதிரி மனுஷங்களை நம்புவோம். இந்த மனுஷன், இந்த பாஸ் எனக்கான யாவையும் செய்வான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட மலைகள் உங்களை விட்டு விலகினாலும், சில நேரம் நீங்கள் உங்களோட வியாபாரம்னு நினச்சிருப்பீங்க, இந்த வியாபாரத்தை எப்படி சரி செஞ்சு நான் இந்த புதிய மாதத்தில் முன்னுக்கு வருவேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட வியாபாரங்கள் நிலை பெயர்ந்தாலும், உங்களுடைய வீடு அழிந்தாலும், எது உங்களை விட்டு விலகினாலும் என்னுடைய கிருபை அது உன்னோடு இருக்கிறது, அது உன்னை விட்டு விலகாது. அவருடைய கிருபை அது உனக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதுமானது? பணத்தை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் மனுஷங்களை காட்டிலும் அப்பாட கிருபை எனக்கு போதும் என்று சொல்கிறவர் கரங்கள் உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது ராஜா. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யார் மாறினாலும் ராஜா, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. உற்சாகமா கரங்களை தட்டி நம்பிக்கையோடு அவரை பார்த்து நாங்கள் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா கரங்களை தட்டி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், சொல்லுமா, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி
விலகி போனாலும் பர்வதங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்ப மழை இல்ல பேர்ந்து போயிருக்கு, நீங்க தான் கொஞ்சம் பேர்ந்து போன மாதிரி நிக்கிறீங்க. இன்னைக்கு நாங்க இந்த மாசத்துல நிறைய விஷயம் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவர் எங்க கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் உன்னுடைய பிரச்சனையிலையும், உன்னுடைய துன்பத்திலையும், உன்னுடைய சந்தோஷத்திலையும் நீ என்னை ஆராதிக்க வேணும். ஆமென். எனவே உங்களுக்கு சில தேவைகள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், சில காரியம் உங்களை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் அவருடைய கிருபையை நம்புறவங்கன்னா ஆண்டவர் உற்சாகமாக முழு மனசோடு ஆராதிப்பாங்க. ஆமென், ஆமென். இன்னும் கொஞ்சம் சத்தமா ஆமென்னு சொல்லாமே. ஆமென். யாரும் சத்தமாக சொல்லுமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள். சத்தமாக சொல்லுவோமா? அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த அவரே போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன். எப்பொழுதும் எது மாறினாலும் ராஜா, அவர் இரக்கம். சமாக்கரை தட்டி அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார், என்றும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். யெகோவா நிசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷமா என்னோடு இருப்பவர். சொல்லுமா? யெகோவா நிசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷமா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம். மறுபடியும் சொல்லுமா? யெகோவா நிசி, யெகோவா நிசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷமா என்னோடு. இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர். யெகோவா ஷமா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவரே போதும். முழுள்ளத்தோடு மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம். கரங்களை உயர்த்தி சொல்லுமா? மாறாத கிருபை கொண்ட தேவன் அவர். அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. உற்சாகமா கரங்களை தட்டி மாறாத தேவன் அவர். அவரே எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார். நீர் மாறாதவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் தான் எங்களுடைய ஆதாரம் ஆண்டவரே. நாங்கள் 1000 காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யலாம்,
ஆனால் எங்களை போஷிப்பவர் நீர் தான். பாதைகள் எல்லாம் இருளாகுகிற நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் எதிர்காலமே புரியாத நேரத்தில் கூட அப்பா, எங்களுக்காக எங்களுடைய எதிர்காலத்தில் கூட வேலைகளை செய்பவர் நீர் அல்லவா. நாங்கள் எங்களை பற்றி யோசிக்கிற நேரத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கூட சரியாக செய்து அதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறவர் நீர் அல்லவா. ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே நான் வைக்க போகிறேன், அவருடைய பாதத்திலே நான் வைக்க போகிறேன். ஆண்டவரே, ஏனென்றால் தேவையானது ஒன்றே ராஜா, அது உம்முடைய பாதத்தில் இருப்பது மாத்திரமே. ஆண்டவரே, இத்தனை வருடங்களாக நான் கேட்டதை பார்க்கிலும் எனக்கு கொடுத்தவர் நீர். ஆண்டவரே, நான் நினைத்ததை பார்க்கிலும் நான் கேட்காமலே அவைகளை எனக்கு தந்தவர். ஆண்டவரே, இப்பொழுது நீர் எனக்காக யாவையும் செய்யாமலா இருப்பீர். ஆண்டவரே, இதுவரை என்னை ஆண்டவரே தண்ணீர்கள் மத்தியில் நடத்தினீர். ஆண்டவரே, வெட்கங்கள் மத்தியிலே, மனிதர்களுடைய அவமானங்கள் மத்தியிலே நீர் என்னை நடத்தி வந்தீர். ஆண்டவரே, இவ்வளவு நல்ல எபினேசர், இவ்வளவு நல்ல ஈரான தெய்வம் நீர். நீர் என் தேவைகளை பார்த்து கொள்வீரப்பா. எனவே எதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே, எதை குறித்தும் எனக்கு ஒரு பாரம் இல்லை ஆண்டவரே. பிரியமானவர்களே, சில நேரம் 1ஆம் திகதி நீங்கள் அநேக வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஒரு உற்சாகத்தோடு போயிருப்பீர்கள். நானும் அப்படித்தான் சென்றேன். ஆனால் போனோன்னா முதல்ல ஒரு பிரச்சனை, என்னுடைய கைகளிலிருந்து அநேக காரியங்கள் இழந்து போகுமோ என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது நான் சொன்னது, ஆண்டவரே, எல்லாமே நீர் நன்மைக்காக செய்து முடிக்கிறவர், நீர் எல்லாமே நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறவர். ஆண்டவரே, நான் எதை இழந்தேனோ எதை பெற்றுக்கொண்டேனோ எல்லாமே உம்முடைய சித்தத்தின்படி. சில நேரம் மழை பெய்யும், சில நேரம் வெயில் அடிக்கும், ஆனால் எப்பொழுதும் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் எங்கள் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறவராக இருக்கிறார். எனவே எத்தனை பேரால் முடியும் கரங்களை உயர்த்தி, கரங்கள் இரண்டையும் இந்த சமூகத்தில், ஆண்டவர சமூகத்தில் உயர்த்தி, அப்பா சொல்ல, ஆண்டவரை, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை மாத்திரம் ஆசைப்படுறேன், நீர் மாத்திரம் எனக்கு போதும். என்னால் இதுவரைக்கும் நீர் எனக்கு கேட்காமலே அதிகமாக தந்தீர். எனக்கு தெரியும் நீர் ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்த மாட்டீர், ஒரு நாளும் நான் கையேந்தி நிற்க மாட்டேன். ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதினால் எனக்கு நீர் மாத்திரம் போதும்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஆண்டவரை பார்த்து, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில். சொல்லுமா, கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனா, பெற்றவனா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனா, பெற்றவனா. தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுமா, ஏலீரே, நீர் போதுமானவரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்ல. குப்பையில் பிறந்து
கிருபையாலே அரியணையில் அமர்ந்தவன் நான். சொல்லும் ஆண்டவரே, குப்பையில் பிறந்து கிருபையாலே அரியணையில் அமர்ந்தவன் நான். மறுபடியும் சொல்லுவோமா? குப்பையில் பிறந்தவன் ஆண்டவரே, குப்பையில் பிறந்து கிருபையாலே அரியணையில் அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையாலே அரியணையில் அமர்ந்தவன் கிருபைக்கு கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும். கரமொழி சொல்லும், என்னை கையேந்த விடாதவர், என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்ல. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நினைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நீர் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிறவர், நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்தவர். ஆண்டவரே, வருட காலங்களாக செய்ய முடியாதவைகளே நீர் நொடி பொழுதில் செய்கிறவர் ராஜா. இன்றைக்கு எங்களுடைய தீர்மானங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை நடத்தும் ராஜா. அதுவே எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. சொல்லுவீங்களா? அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமா? உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் காரியம் அமராமல் இருக்கிறதோ, என்னெல்லாம் அசையாமல் இருக்கிறதோ, அவைகளை தேவன் அசைக்க கூடியவர். அமராத புயல் கூட எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நினைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய்
எனக்காய் பேசும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாய் தோற்றனவே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாய் தோற்றனவே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் கை மீறி போனதெல்லாம் கரத்தா சாத்தியமே என் கை மீறி என்னெல்லாம் எங்க கரங்களை விட்டு போனதோ ஆண்டவரே எல்லாமே உம் கரத்தினால் நீ செய்பவர் மறுபடியும் சொல்லுமா என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் எல்லா புகழும் எல்லா கணமும் எல்லா துதியும் எல்லா நிலவும் என்னில் யார் கருளுத்தி எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நிச்சயமாய் முடிவு உண்டு அது ஒரு நாளும் தடைபடாது யார் என்ன சொன்னாலும் செய்து முடிப்பேன் இரட்டிப்பான நன்மைகளோடு நிச்சயமாய் முடிவு உண்டு அது ஒரு நாளும் தடைபடாது யார் என்ன சொன்னாலும் செய்து முடிப்பே நன்மைகளோடு. பிரியமானவர்களே, சில நேரம் சில ஜெபங்களுக்காக நீங்கள் வருஷ காலமாக ஜெபித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த பாட்டு எழுதுன நேரம் சின்ன வயசுல இருந்து நான் சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். சின்ன வயசுல இருந்து ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன்.
இத்தனை வருடங்களாகியும் அவைகள் நடைபெறாமல் இருந்திருக்கிறது. ஆனால் எல்லாமே வெறுத்து, ஆண்டவரே இதற்கு பின்பதாக எதிர்பார்க்க மாட்டேன்ப்பா, இதற்கு பின்பதாக ஆண்டவரே இதெல்லாம் நடக்கணும் ஒரு நம்பிக்கை இல்லை, என் வாழ்க்கை மாறணும்னு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாகவே உனக்காக நான் முடிவு உண்டு, நீ எதிர்பார்க்கிற காரியங்களுக்கான முடிவு உண்டு, அதை நான் செய்து முடிப்பேன். அவன் மனுஷங்க முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. உன்னுடைய பெற்றவர்கள் சொல்லலாம், உன்னுடைய கணவன் சொல்லலாம், உன்னுடைய மனைவி சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்த்த காரியங்கள் நீர் எதிர்பார்த்த விதத்தில் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாகவே நீ எதிர்பார்த்ததுக்கு மேலாக நடக்கும் என்று ஆண்டவர் சரியான நேரத்தில் குறித்த காலத்திலே அவர் வைத்த தரிசனத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் சில காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் மேலேயே நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்க. அவர் நிச்சயமாகவே உங்களுக்கான முடிவை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோட ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே நிச்சயமாய் நிச்சயமாய் முடிவு உண்டு, அது ஒரு நாளும் தடைபடாது. யார் என்ன சொன்னாலும் செய்து முடிப்பீர் இரட்டிப்பான நன்மைகளோடு. நிச்சயமாய் நிச்சயமாய் முடிவு உண்டு, அது ஒரு நாளும் தடைபடாது. யார் என்ன சொன்னாலும் செய்து முடிப்பீர் இரட்டிப்பான நன்மைகளோ. சொல்லுமா, என் இயேசுவே, என் இயேசுவே உம்மை நம்புவேன், நீ சொன்னால் நிச்சயம் செய்வீரே. என்னை விட்டு விலகாத நல்ல பங்கே, உம்மை அல்லாஹ் யாரை நான் சார்ந்திடுவேன். என் இயேசுவே உம்மை நம்புவேன், நீ சொன்னால் நிச்சயம் செய்வீரே. என்னை விட்டு விலகாத நல்ல பங்கே, உம்மை அல்லாஹ் யாரை நான் நிச்சயமாகவே நிச்சயமாய் நிச்சயமாய் முடிவு உண்டு, அது ஒரு நாளும். உன் வாழ்க்கையின் கண்ணீர்களை ஆண்டவர் துடைப்பார், உன் பிரச்சனைகளை எடுத்து போடுவார். நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறும். உன் கனவுகள் எல்லாமே ஆண்டவர் பலிக்க செய்பவர். ஓ, நிச்சயமாய் முடிவு உண்டு, அது ஒரு நாளும் தடைபடாது. யார் என்ன சொன்னாலும் செய்து முடிப்பீர் இரட்டிப்பான. அவரை நம்புகிறவர் மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுமா, என் இயேசுவே உம்மை நம்புவேன், நீ சொன்னால் நிச்சயம் செய்வீரே. என்னை விட்டு விலகாத நல்ல பங்கே, உம்மை அல்லாஹ் யாரை நான் சார்ந்திடுவேன். என் இயேசுவே உம்மை நம்புவேன், நீ சொன்னால் நிச்சயம் செய்வீரே. என்னை விட்டு விலகாத நல்ல பங்கே, உம்மை அல்லாஹ் யாரை நான் சார்ந்திடுவேன். உம்மை அல்லாமல் யாரை அப்ப நாங்கள் சார்ந்திடுவோம்? ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கைகளில் செய்கிற பிள்ளைதான் ஆண்டவரே, மனுஷங்க பின்னால நாங்கள் போகிறோம் ஆண்டவரே. எங்கள் நேரங்களை உமக்கு கொடுக்காமல் மனிதர்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனால் பார்த்து பார்த்து நேசிக்கிற ஒருவனும் இப்பொழுது எங்களோடு இல்லை. பார்க்க உண்மை மறந்து விட்டாலும் நீர் எங்களுடைய கரங்களை ஒரு நாளும் விட்டு விலகவே இல்லை ஆண்டவரே. உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. கரங்களை சொல்லும் ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம். நான் நேசிப்பேன் என் இயேசுவை, என் ஜீவ காலம் முழுவதும் உம்மை நேசிப்பேன். நான் நேசிப்பேன் என் இயேசுவை,
நேசிப்பேன். மாயையான உலகம் வேண்டாம் என் தகப்பனே, உண்மையுள்ள அன்பு போதுமே என் இயேசுவே. மாயையான உலகம் வேண்டாம் என் தகப்பனே, உண்மையான அன்பு போதுமே. நான் நேசிப்பேன், நான் நேசிப்பேன் என் இயேசுவை. என் ஜீவகாலம் முழுவதும் உம்மை நேசிப்பேன். நான் நேசிப்பேன் என் இயேசுவை. என் ஜீவகாலம் முழுவதும் உம்மை நேசிப்பேன். பார்த்து பார்த்து நான் நேசித்த மனிதர்கள் என்னோடில்லை. உம்மை பார்க்க மறந்தாலும் என் கரத்தை நீர் விடவே இல்லை. பார்த்து பார்த்து நான் நேசித்த மனிதர்கள் என்னோடில்லை. உம்மை பார்க்க மறுபடியும் சொல்லும் ஆண்டவரை பார்த்து 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 மனிதர்கள் என்னோடில்லை. உம்மை பார்க்க மறந்தாலும் என் கரத்தை நீர் விடவே இல்லை. பார்த்து பார்த்து நான் நேசித்த மனிதர்கள் என்னோடில்லை. உம்மை பார்க்க மறந்தாலும் என் கரத்தை சொல்லுமா. இந்த உலகத்தில் என்றும் மாறாது, இந்த உலகத்தில் என்றும் மாறாது. என்னை விட்டு கொடுக்காது, இன்னும் வாழ வைப்பது உம் பாசம்தானே. இந்த உலகத்தில் என்றும் மாறாது, என்னை விட்டு கொடுக்காது, இன்னும் வாழ வைப்பது உம் பாசம்தானே. நான் நேசிப்பேன் என் இயேசுவை. என் ஜீவகாலம் முழுவதும் உம்மை நேசிப்பேன். நான் நேசிப்பேன் என் இயேசுவை. என் ஜீவகாலம் முழுவதும் உம்மை நேசிப்பேன். என் உறவுகள் என்னை வெறுத்தாலும் என்னை என்றும் வெறுக்காத உந்தன் அன்பை விட எதுவும் தேவையே இல்லை. என் நண்பர்கள் என்னை தள்ளினாலும் என்னை என்றும் தள்ளாமல் உயர்த்தி வைத்து ரசிக்கும் உமக்கு நிகரே இல்லை. என் உறவுகள் என்னை வெறுத்தாலும் என்னை என்றும் வெறுக்காத உந்தன் அன்பை விட எதுவும் தேவையே இல்லை. என் நண்பர்கள் என்னை தள்ளினாலும் என்னை என்றும் தள்ளாமல் உயர்த்தி வைத்து ரசிக்கும் உமக்கு நிகரே இல்லை. நான் நேசிப்பேன் ஜீவகாலம் முழுவதும் உம்மை நேசிப்பேன். நான் நேசிப்பேன் என் இயேசுவை. என் ஜீவகாலம் முழுவதும் உம்மை நேசிப்பேன். பார்த்து பார்த்து நான் நேசித்த மனிதர்கள் என்னோடில்லை. உம்மை பார்க்க மறந்தாலும் என் கரத்தை நீர் விடவே இல்லை. பார்த்து பார்த்து நான் நேசித்த மனிதர்கள் என்னோடில்லை. உம்மை பார்க்க மறந்தாலும் என் கரத்தை நீர் விடவே. இந்த உலகத்தில் என்றும் மாறாது, என்னை விட்டு கொடுக்காது, இன்னும் வாழ வைப்பது
உம் பாசம் ஐயா இந்த உலகத்தில் என்றும் மாறாது, என்னை விட்டு கொடுக்காது, இன்னும் வாழ வைப்பது உம் பாசம் தானா. நான் நேசிப்பேன் என் ஜீவ காலம் முழுவதும் உம்மை நேசிப்பேன். நான் நேசிப்பேன் என் இயேசுவை என் ஜீவ காலம் முழுவதும் உம்மை நேசிப்பேன். ரெண்டு கைகள் உயர்த்தி தகப்பனுக்கு இந்த நாளை அர்ப்பணிப்போம், எங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அவர் விரும்பியபடி நம் வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்கட்டும். பகலோக தகப்பன், இந்த காலை நேரத்துக்காக நன்றி. இதுவரை உங்களுடைய பிரசனம் வல்லமையா இருந்தது, அது மிக கனமா இருந்தது. வேறு நாட்களை விட இந்த ஆராதனை நீர் உயர்வாய் வைத்திருக்கிறேன். இது நம் மகிமைக்கான ஒரு ஆராதனையா இருக்குது, ஒரு அதிசயத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்க ஆராதனை இருக்குது. நாங்கள் இன்னும் உம்மிடத்தில் கிட்டி சேர, இன்னும் உண்மை அறிய, உம்முடைய நெருக்கமா இருக்க இந்த ஆராதனை மிகுந்த ஆஸ்வதமா இருக்க போக்கு ஸ்தோத்திரம். தூய் ஆவியானவர் இவர்களுடைய வாழ்க்கையில நீ இன்றைக்கு இடைப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போக்கு ஸ்தோத்திரம். அது மகிமையின் கரமே வெளிப்படட்டும், மகிமையின் வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வதிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. சத்தமாய் சொல்லுவான், உற்சாகமாய் கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்பாய் வரவேற்கிறேன். உட்காரலாம் தேவனுடைய சமூகத்திலே. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். 2-3 நாட்களுக்கு முதல் நான் சொன்னேன், இப்படி இந்த இடைவெளி இல்லாம இந்த 10 கூட்டம் வரணும். ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்களேன், ஞாபகம் இருக்குதா? பாத்தீங்களா, சொன்னபடி கர்த்தர் செய்கிறார். அதாவது அவர் சொல்லி அவர் செய்கிறார். ஆனா அதுக்காக நாங்க எதுவும் செய்யல, எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை. ஆமென். புதன்கிழமை அப்பாயின்மெண்ட் உண்டு, என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி ஒரு டைமை போட்டுக்கொள்ளுங்க, என்னைய சந்திக்க உங்களுக்கு முடியும். இந்த டைம் போட்டு பாஸ்டரை சந்திக்கிறதுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டால், ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, ரொம்ப வேலை இருக்கும். அப்போ ஒரு 10-15 பேர் 9 மணிக்கே வந்து உங்களுக்கு சந்திக்க உங்களுக்கு டைம் போயிடும். நீங்கள் ஒரு டைமை போட்டால் உங்கள் டைமுக்கு நீங்கள் விஐபி வந்துட்டு போகலாம், உங்களோட வசதிக்கு தானே தவிர எனக்கு எதுவும் இல்லை. நான் உங்களை பெரிய ஆளாக மதிக்கிறேன். உங்களுக்கு நல்ல டைம், சரியான டைம் அமைச்சு நீங்கள் வரணுங்கிறதுக்காக தான் அதை செய்கிறேனே தவிர நிறைய பேர் வெளியில் பேசுறது மாதிரி பாஸ்டரை சந்திக்கணும் டைம் போட்டு தான் போகணும், அதெல்லாம் தப்பு. பாஸ்டர் எப்போ வேணாலும் சந்திக்கலாம், உட்காந்து பேசலாம். இன்றைக்கு காலையில் ஒரு பிரதர் எத்தனோ மில்லியன் பிஸ்னஸ் ஒன்று, அவருடைய பிஸ்னஸை பற்றி நான் சொன்னேன், தம்பி இதெல்லாம் இந்த நேரத்தில் பேசுறது இல்லை, செகண்ட் கணக்கில் பேசலை, அது மிஸ் ஆகிடக்கூடாது, வா உட்காந்து ஒரு டீயை குடிச்சு பேசுவோம் குடும்பமாக அப்படி சொன்னேன். சில காலத்து உட்காந்து பேசணும். எனவே புதன்கிழமை வாங்க. புதன்கிழமை 7 மணிக்கு ஜூம் நிகழ்ச்சி நடக்குது, நீ உன்னை வெல்ல, மிக ஆசுவாதமாக இருக்குது. பலர் சொல்லுவாங்க அதை மட்டும் நிப்பாட்டாதீங்கன்னு, அந்த அளவுக்கு ஒரு வல்லமையாக்கு மீடியா டீமும் வல்லமையாக அந்த காரியங்களை செய்கிறார்கள். வெள்ளிக்கிழமையை நான் வரவேற்கிறேன் மாலை 5 மணிக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளி 15ஆம் தேதி, 15 சொல்லுங்க, 15ஆம் தேதி இப்பவுமே சொல்கிறேன், நீங்கள் இன்னொரு ஆளோட வரணும், இன்னொரு புது ஆளை கூட்டி வரணும். அந்த ஒரு புது ஆளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் கஷ்டப்பட்டு சுவிசேஷம் சொல்ல தேவையில்ல, ஒரு ஆள் ஆண்டவர் தருவார், நம்புங்க. ஒரு சுவிசேஷ கூட்டம் வைக்கும், பெரிய சுவிசேஷ கூட்டம். அந்த சுவிசேஷ கூட்டத்தில் ஜனங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட வேண்டும், அது கர்த்தர் செய்வார். 2வது, என் மதிப்புக்கு என் கனத்துக்காக நீங்கள் வர வேண்டும், நீங்கள் தான் என் மகிமை. பவுல் சொல்ல நீங்கள் என் மகிமையின் கிரீடங்கள் தானே. அப்போ பாஸ்டர் வின்சன் சகாயநாதன் கனடாலேருந்து வர முறையாக என் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண முறை, அவரும் அவருடைய மகளும். எனவே அந்த வெள்ளிக்கிழமை சுகமலை கூடத்தில் அவருடைய பிரசங்கம் இருக்கும், நிறைய அற்புதம் கத்த செய்கிறார், அற்புதங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து நிரப்பி இருக்கணும். என்னுடைய ஜனம்னு சொல்கிறேன்னா நீங்கள் அன்றைக்கு இருக்கணும். நீங்கள் அன்றைக்கு இல்லாமல் இருந்து எந்த பிரயோஜனமும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, விளைஞ்சா. ஏன்னா அதுதான் எனக்கு காட்டுறது, விளைஞ்சா. அவங்க என் மேலே மதிப்பு வச்சுக்க. எனவே நீங்கள் வரணும், அப்போ தான் அவங்க கண்டலை சபை மாறும்.
அப்படியே சபனா இப்படி தான் செய்யணும். எனவே நீங்கள் எல்லாம் அழகாக எடுத்து 15ஆம் தேதி இப்போமே ஆயத்தம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை எல்லாம் லீவ் போட்டு நீங்கள் வர வேண்டும். 16 சனிக்கிழமை எங்கள் சர்ச்சில் 15 வயதுக்கு 30 வயதுக்கு இடைப்பட்ட எல்லா வாலிபர்கள் வரணும். அம்மா அப்பாமா நீங்கள் உங்களை பிள்ளைகளை அனுப்பலைன்னா அது நீங்கள் எனக்கு செய்ய துரோகம் மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் அவங்களோட மகளும் பாஸ்டரும் சேர்ந்து அதை நடத்துகிறாங்க. எங்களுக்கு இவ்வளோ யூத் இருக்காங்கன்னு தெரியணும். எனவே அந்த யூத்துக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கட்டாயம் அனுப்புங்க. என்னுடைய ஒரு மதிப்புக்காக நான் உங்களை மதிக்கிறேன். அதே நேரத்தில் அந்த ஞாயிற்றுல 17ஆம் தேதி ஞாயிற்றுலையும் பாஸ்டர் வின்சன் அவங்க பேசுவாங்க. மிஸ் ஆகிற வேணாம், தவறாமல் வரும்படி கேட்டுக்கொள்ளான்னு. ரைட், ஒரு பாட்டு படிக்கலான்னு இருக்கேன். பாடலாமா? பாடுவோம், நான் பாடுவோன்னு சொல்லலாம். பாட்டு படிக்கலான்னு இருக்கேன், பாடலாமா? ரைட், எல்லாரும் எழும்பி ஒரு பாட்டுன்னு படிப்போம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு ஏறிய செய்தி, இரவை பகலாக்கி நீ. எனது விளக்கு ஏறிய செய்தி, இருளை பகலாக்கி நீ. இருந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால்.
குனிந்து தூக்கினீரே. ஆண்டவரே, உம்மால் எங்களை நின்று கொண்டு தூக்க முடியவில்லை. காரணம் அவ்வளவு நாங்கள் ஆழத்திலே கீழே இருந்தோம், அடிமட்டத்தில் இருந்தோம். எனவே பாகத்தை விட்டு நீ பூமிக்கு இறங்கி வந்து எங்களை கீழே இருந்து எங்களை குனிந்து நீ தூக்கி எங்களை பெரியவனாய் மாற்றிக்க உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க துதிக்கிறேன், ஒப்பு கொடுக்க நல்ல பிதாவே. சத்தமாய் சொல்லுங்கள், உற்சாகமாய் கைகளை தட்டி. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த மார்ச் மாதம் நீங்கள் அழகாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை அழகுபடுத்துவார். உங்கள் வியாபாரம் அழகாய் மாறும், உங்கள் வாகனங்கள் அழகாய் மாறும், உங்கள் வீடு அழகாய் மாறும், உங்க குடும்பம் அழகாய் மாறும், உங்க வாழ்க்கை அழகாய் மாறும். இரண்டாவதாக, தேவன் உங்களை அடுத்த நிலை காலத்தில் செல்வார். ஒரு ப்ரமோஷன் வரப்போகிறது, ஒரு பதவி உயர்வு இந்த மாசம் வரப்போகுது. இந்த மாதம் இயேசுவின் நாமத்தில் ஒரு அப்கிரேட். ஹalleluya, ஹalleluya. இந்த கிழமை நிறைய பேர் உயர போறீங்க, உங்க லெவல் மாற போகிறது. ஹalleluya, ஆமென். உட்காரலாம். இந்த நாட்களிலே கிருபை குறித்து பார்க்கிறோம். எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த கிருபையை பற்றி பேசுவது ரொம்ப சென்சிட்டிவ். சொல்ல போனால் ஒரு மைல் அளவுதான் வித்தியாசம். அநேக பேச பயப்படுவாங்க. ஏன்னா கொஞ்சம் எங்கிட்டாவினா கள்ள உபதேசக்கான்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியை பத்தி நிறைய பாஸ்டமாக சரியா பேச மாட்டாங்க. ஒரே தேவன் ஆனா மூணு பேர் ஆனா ஒரு ஆள், அப்படி சொல்லி முடிச்சுவாங்க. ஒண்ணுமே ஏதாவது புரியல. கேண்டால் அப்படிதான் தெளிவாய் பேசினேன். பாஸ் சொன்னாரு அடுத்த மொழி இதை இன்னும் தான் பேச. ஏன்னா இந்த அளவு யாரும் தெளிவா பேசல. இன்னைக்கு நான் தெளிவா பேச போறேன். ஏன் பேலன் இல்லை, அவருடைய பேலன். அவ உங்கள் மத்தியிலே பேசுவா. கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கி கிருபையே மாறாத நல்ல கிருபையே. வாய்த்து சொல்லுங்க, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே சொல்லுங்க, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே ஒன்றுமே இல்லாமல் நல்ல கிருபையே உயர்த்தி மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம்
பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாமே அவருடைய கிருபை. கிருபை என்றால் தேவனுடைய வல்லமை. கிருபை என்றால் தேவன். எல்லாம் அவரால் உண்டானது. நம்ம தகுதியோ நம்முடைய கிரிகையோ அல்ல, எல்லாம் அவர்தான். என் ஜெபத்தினால் இது நடக்கல, என் பைபிள் வாசிப்பினால் நடக்கல, சர்ச்சுக்கு சண்டே வந்தனால இது நடக்கல, தசம் பார்த்து கொடுத்து அதனால எனக்கு ஆசீர்வாதம் வரல, எல்லாம் அவர் கொடுத்தது. ஆமென். நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், வாங்க என் விசுவாசத்தின் படி நடக்கும்னு சொல்ற அளவுக்கு விசுவாசம் ஒன்றும் பெருசல்ல, அவர் பெருசு. விசுவாசத்தை கடவுளாக்காத, கடவுளை கடவுளவை. ஆமென். இன்னைக்கு 5வது பகுதி. இது தொடர்ந்து போகும், ஆனா இன்னும் டீப்பா நான் போகல, இன்னும் ரொம்ப நான் டீப்பா போகல, ஏன்னா படிப்படியா கொண்டு போறேன். தேவனுடைய இணைப்பை, தேவனுடன் இணைப்பை ஏற்படுத்த கிருபையில கடவுளோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டு பண்ணிக்கோங்க. தேவனால் மட்டும் செய்யக்கூடிய ஒன்றை நம்மால் செய்ய முடியாது. எனவே தேவனால் மட்டும் செய்யக்கூடிய ஒன்றை நாம் செய்ய முயற்சிப்பது தோல்வியை கொடுக்கும். இந்த சபையை வளர்க்க கடவுளால மட்டும்தான் முடியும். அதை நான் வளர்க்க ட்ரை பண்ணினா அது தோல்வியை கொடுக்கும். உங்க பிசினஸ் வளர்ப்பது அவங்க மட்டும், அவரால மட்டும்தான். அதை நீங்க வளர்க்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு இல்லை. எனவே அவர் கையில ஒப்பு கொடுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா படிச்சுக்க, எனக்கு இதெல்லாம் தெரியும், இந்த சிஸ்டம் எல்லாம் தெரியும்னு, ஆனா தோத்து போயிட்டாங்க. ஏன்னா நம்ம பலன் அல்ல, அவருடைய வல்லமை. இன்று நாம் நம்முடைய காரியங்களை நம்முடைய சொந்த முயற்சியினாலும் சொந்த சக்தியினாலும் செய்து கடைசியில் தோல்வி அடைகிறோம். ஆனால் சக்கரையா 4:6 பார்த்தோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, 4 எல்லாம் அவருடைய ஆவியினால் ஆகும். செருபாபேலுக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம், அந்த பர்வதம் என்பது அந்த சபையை கட்ட முடியாதபடி அந்த இடத்துல பெரிய ஒரு மலை இருந்ததாக பலர் சொல்றாங்க. அது அல்ல, என்ற அவங்க புதுசு ஆலயம் கட்டல, பாபிலோன் தேசத்துல வந்தனால அந்த ஆலயத்தை மறுசீரமைக்க போறாங்க. அப்ப அந்த அமலேக்கியர் சமாரியர்கள் தான் பர்வதமாக இருந்தாங்க. ஒரு பிரச்சனை தான் பர்வதம். ஆனா 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை. அப்ப அந்த மலையை அகற்ற நீ உன் வல்லமை பாவிக்காம, ஆண்டவரே உங்க கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், உங்க வல்லமை வரட்டும், உங்க பேலன் வரட்டும், இந்த சபையை வளர்க்கிற வல்லமை இதிலே செயல்படட்டும். அப்படி சொன்னா இது தானாய் வளரும். ஆமென். அந்த மலைகள் எல்லாம் விலகி போய்விடும். பிரச்சனைகள் தேவைகள் என்று சொல்லும் மலைக்கு மேலே தேவ கிருபை வரட்டும். இந்த சபையை நல்லா வளர்த்தெடுக்கணும், நல்லா லைன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணா முடிச்சு. ஆண்டவரே இதை நீங்க சரிப்படுத்துங்கன்னு சொன்னக்கே, காய்ந்து போன உலர்ந்து போன எலும்புகளை கூட உயிர் அடைய செய்கிறவர் இந்த இடத்துல வல்லமையாக செய்வார். ஆமென். இந்த சபையை நான் நல்லா வளர்த்து காட்டுறேன்னு சொல்லி நல்லா முழங்காலந்து 2 அவர் அந்நிய பாஷை பேசினா உன்னை பைபிளை முழங்காலை வாசனை பாருங்க. இந்த சபை வளருனா ஏன் ஜபத்தினால, ஏன் பைபிள் வாசத்தினால இது வளராது, அவரால் தான் நடக்கும். ஆமென். நம்ம ஜபத்தினால ஒன்றும் பிடிக்க முடியாது, எல்லாம் அவரால் தான் முடியும். அப்ப கிருபை என்னும் தேவனுடைய வல்லமை ஆகிய மூல ஆதாரமாகிய தேவன் தான் எல்லாம். அவரோடு இணைப்பை வச்சுக் கொள்ளுங்க. அதுவரை நம்மால் எந்த காரியத்தையும் அசைக்கவோ வெற்றி பெற முடியாது. அவர்தான் முக்கியம், அவர்தான் முக்கியம். அவரோடு இணைப்பை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்த கருவிதான் ஜெபம். ஆனால் ஜெபம் அல்ல, அவர்தான் முக்கியம்.
அவரால் தான் எல்லாம் நடக்கும். ஆகவே தேவனுடன் நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு வேண்டும், ஒரு தொடர்பு வேண்டும். தேவனுடன் நமது அனுதின வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட தொடர்பு காணப்படாவிட்டால் நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் வெற்றியா இருக்காது. ஏனென்றால் வெற்றியின் காரணம் அவர். இப்படிப்பட்ட தனிப்பட்ட தொடர்பு உறவு நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அல்ல, அந்த பிரச்சனை மத்தியில் அவரை காண்பதற்காக. ஏன் இந்த தனிப்பட்ட தொடர்பு? என் பிரச்சனை கொஞ்சம் தீர்க்கிறதுக்கு இல்லை. அப்ப நாம ஏதோ ஒரு தேவைக்காக நாம ஏதோ ஒன்று செய்கிறோம். நான் ஏதோ ஒன்று செஞ்சு நான் பிரச்சனை தீர்க்க தேவையில்ல. நான் இந்த பிரச்சனையில நான் அவரை பார்த்தா போதும். அதுதான் எனக்கு முக்கியம். நல்ல கவனிங்க. சகல சமாதானத்துக்கும் சகல ஆசீர்வாதத்துக்கும் சகல வெற்றிக்கும் மூல காரணமும் மூல ஆதாரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சகல சமாதானம், சகல வெற்றி, சகல ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வரும் காரியங்கள் அல்ல. செல்வம், சொத்து, சுகம், ஐஸ்வர்யம், ஞானம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகின்றவைகள் அல்ல. செல்வம், சொத்து, செழிப்பு எல்லாமே அவர். ஆமென். அவரிடத்திலிருந்து ஒன்னு எடுக்காத, அவரை எடுத்துரு, அவரோடு வாழ. கல்யாணம் கிட்ட போது கேட்பாங்க அந்த பாய்க்கு, உனக்கு என்ன வேணும்? பாய் கேட்பான், உனக்கு என்ன வேணும்? நிலாவை கேட்டா கொண்டு தாரேன், சூரியனை கேட்டு கேளு, நான் கால் கிட்ட கொண்டு வரேன். அவ சொல்லுவேன், எனக்கு எதுவும் வேணாம், நிலா வேணாம், சூரியன் வேணாம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறைத்திருப்பேன். எசையாவும் அன்பு போதுமே, நேசரையும் கிருபை போதுமே. தண்ணீரின் மத்தியில் நடந்த போதும் மூழ்காமல் காத்தது கிருபையப்பா. தண்ணீரின் மத்தியில் நடந்த போதும் மூழ்காமல் காத்தது கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போதும் காடும் அக்கினியில் நடந்த போதும் என்னை மீட்டது கிருபையப்பா. என்னை மீட்டது கிருபையப்பா. உனக்கு என்ன வேணும்? நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அலைந்திருப்பேன். நான் அக்கினியில இருந்தேன், பிரச்சனை இருந்தேன், நான் ஒரு குப்பையில இருந்தேன், நான் சேத்துல கடந்தேன். நீங்க என்னை அப்படியே எடுத்துக்கொண்டீங்க. இதை விட எனக்கு என்ன வேணும்? நீங்க எனக்கு போதும். அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கல்யாணம் கிட்ட 5 வருஷம் போனப்போ பேசாது பேசாது முறைச்சு கொண்டுக்கும். ஏன்னா எதையோ எதிர்பார்க்கும், எதோ எதிர்பார்க்கும். அது தப்பு. அதுதான் லைஃப்ல பிரச்சனை வருது. அதனால லைஃப்ல பிரச்சனை வருது. முந்தி அவங்க தான் எங்களுக்கு எல்லாம். டெனிம் ஒன்று நீல டெனிமை போட்டு கருப்புல டிஷர்ட் ஒன்று அடிச்சு வாசம்னா அதுக்கு நீல டெனிமும் பிடிக்காது, கருப்பு கலரும் பிடிக்காது. அவங்க சொல்லிட்டாங்கன்னு போட்டுவாங்க. இப்போ கல்யாணம் கட்டி 3 வருஷம் பொண்ணு, இது சரியில்லை மாமா, இது பாபா, இது வேணாம் பாபா. அப்பா அவன் சொல்லுவான், உங்களுக்கு எங்க தெரியுது இந்த நாட்களோ? அதெல்லாம் ஃபேஷனுக்கு. அவங்க இப்ப நீ யாருக்கா கொடுக்க? அவருக்கு வேண்டிய மாதிரி அவர் சொல்லப்படி. இப்ப என்ன சொல்லுவாங்க ஹஸ்பண்டை பார்த்து, இந்த கால்ஸ் எல்லாம் தொலை தொலைன்னு கொடுக்காதீங்க, இந்த அவரை பார்த்தீங்களா அவரை மாதிரி ஸ்லிம் ஆடுங்க. நீ அவரை பார்க்குற. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு ஒண்ணுமே வேணாம், எல்லாம் அவருக்கு போதும். ஏன்னா எல்லாமே அவருக்குள், அவர் மூலமாய், அவரிடத்தில் உண்டு. ஆமென். அவர் போதும். ஆமென். ஆகவே
பிசாசானவன் மனிதர்களை பல விதத்திலே பிரச்சனை கொடுக்கான், வியாதி கொடுக்கான், துன்பம் கொடுக்கான், வேதனை கொடுக்கான், கஷ்டம் கொடுக்கான். ஆனா அவனுடைய பிரதான வேலை இந்த வியாதி, பிரச்சனை, துன்பம் கொடுக்கிறது இல்ல. அவனுடைய பிரதான வேலை உங்களுக்கு தேவனோட தொடர்பை அறுத்து போடுவதுதான். அதுதான் அவனுக்கு மெயின். உங்களுக்கு கடவுளுக்கு ரிலேஷன்ஷிப். இந்த வசனம் ரொம்ப வல்லமையான வசனம் எழுதி வந்தேன். உங்களிடம் எண்ணெய் எதுவும் இல்லாத பொழுது, ஆயில், உங்களிடம் எண்ணெய் எதுவும் இல்லாத பொழுது உங்களிடம் எத்தனை விளக்குகள் இருக்கின்றது என்பது பற்றி அவனுக்கு கவலை இல்லை. உனக்கிட்ட 1000 விளக்கு இருக்கலாம், ஆனா உனக்கிட்ட எண்ணெய் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சுன்னா உன் விளக்க பத்தி அவனுக்கு பிரச்சனை இல்லை. நீ உன் கடையில உன்னோட ஃபேக்டரியில 100 மெஷினை போட்டு தையல் மெஷினை வச்சுக்கலாம், 100 எக்ஸ்பர்ட் ஆக்கலாம், ஆனா பவர் இல்லைனா, அந்த கடவுள் கிருபை இல்லைனா அவனுக்கு தெரியும் இவன் ஒண்ணுக்கு ஆகாது. அப்ப எது வேணும்? அந்த பவர். அதுதான் அவர். பவர் சொல்றது அவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரோடு இணைந்த வாழ்க்கை, அவரோடு வாழ்க்கை. நான் 2 3 அவரோடு இருக்கலாம். என் ஜெப வாழ்க்கை எனக்கு வெற்றி தராது, அவர் எனக்கு வெற்றி தருவார். அப்ப நான் மேன்மை பாராட்டுறதுக்கு ஜெபம் முக்கியம் அல்ல. தெய்வீக வல்லமையின் மூல ஆதாரத்தோடு நாம் ஒரு இணைப்பை உருவாக்கி கொண்டால் மட்டும் போதும். சாத்தானுக்கு அப்ப தெரியும் அவனுடைய கதை முடிச்சிடு. ஏன்னா நீங்க அவருக்குள்ள வந்துட்டீங்க. அவருக்குள்ள என்றால் அவருடைய வல்லமைக்குள்ள, அவருடைய வல்லமைக்குள்ளா அவருடைய கிருபைக்குள்ளே. அவருடைய கிருபையில் இருந்தால் நீங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. எனவே பரலோக பிதாவுடன் அணிதின ஒரு தனிப்பட்ட ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள நேரத்தை கொடுக்க வேண்டும். பைபிள் சொல்லுது சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் 10ஆம் வசனத்திலே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீ பலப்படு கடவுளுக்குள்ள, அவருடைய வல்லமை அவருடைய கிருபைக்குள்ளே. எல்லாரும் சொல்லலாம் நீங்க சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. வான மண்டலத்துல பொல்லாத ஆவியோடு, அந்த வான சேனையோடு, இப்பிரபஞ்சத்து பொல்லாத ஆவிகளோடு, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, அசுத்தாவோடு போராட்டத்துக்கு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆனா பைபிள் என்ன சொல்றா? இந்த யுத்தத்துக்காக நீ எல்லா ஆயுதத்தை போட்டு விசுவாசத்தை போடு. விசுவாசம் தான் பிசாசு ஜெயிக்கலான்னு விசுவாசத்தை எடுக்க பார்க்க. விசுவாசம் வருமா? வராது. சமாதானம் பாதுகாச்சு சமாதானம் நினைச்சு வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை பார்த்தா இருக்க சமாதானம் இல்லாம போகுது. புருஷனை பார்த்தா இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும். வாழ்க்கையில பிரச்சனை, சமாதானம் போயிடும். சத்தியம் இருக்கா? இல்ல. உண்மை இல்ல, நீதி இல்ல, கட்சிப்பு இல்ல. இதெல்லாம் எங்களுக்கு எடுத்து மாட்டிக்கொள்ள முடியாது. எப்ப மாட்டலானா பைபிள் அதுக்கு முதல் வசனம் சொல்லிக்கு 10ஆம் வசனத்துல கர்த்தரோட பலத்திலும் பலப்படு. நீ கடவுளுக்குள்ள அவரோடு இணைஞ்சு பலப்பட தானாய் சமாதானம் வரும். ஏன்னா சமாதானம் அவர்தான், நீதி அவர்தான், சத்தியம் அவர்தான், பத்தியமாகிய வார்த்தை அவர்தான், ரட்சிப்பு அவர்தான், ஹல்லேலூயா அவர்தான். அப்ப எங்களோட கனெக்ஷன் அங்கதான் இருக்கணுமே தவிர முந்தி எங்களுக்கு டீச் பண்ணது இதெல்லாம் எடுத்துக்கோ அப்பதான் ஜெயிக்கலாம். இது எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் அவருக்குள்ள இருக்கு. நீ அவரோடு இருக்க வேண்டும். நாம் தேவனுடன் வாழ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எங்களால் வெற்றிகரமான கிறிஸ்டியன் லைஃப் வாழ முடியாது. அவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க. கடவுளோடு வாழுங்க, அவரோடு சேர்ந்து வாழுங்க. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மகா பெரிய சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய சமூகத்தில் தான் தேவனுடைய வல்லமை, அதாவது தேவ கிருபை உண்டு. அவகிட்ட வந்தவங்களுக்கு கிருபை கொடுத்தாரு. எங்கேயோ கிடைக்கவனுக்கு இந்த எடுத்துக்கொண்டு கொடுக்கல. நீ அவரோடு இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் தேவ சமூகத்தில் செலவிடுவதற்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரு 15 நிமிஷம் ஜெபிக்கிறது கஷ்டம். ஆனா உண்மைக்கு இப்ப கூட நான் சொல்றேன், நான் போய் இன்னைக்கு பாஸ்டர் சொல்லிட்டாரு நான் ஜெபிக்க போகணும் போனா உன்னால முடியாது. அப்ப நீ செய்ய பார்க்கிறாய்.
உனக்கு கடவுளோட கனெக்ட் பண்ண முடியாது. ஐயப்பா எனக்கு உங்களோட சேர்ந்து இருக்க முடியாது, எனக்கு ஜெபிக்க டைம் கொடுக்க என்னால முடியுதில்லை, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா அவருடைய வல்லமை அவரோடு சேர உதவி செய்யும். தேவனுடைய சமூகத்தில் அமைதியாக அமர்ந்துக்க கற்றுக்கொள்ள கொஞ்ச நாள் எடுக்கும். காலையில் நீ எலும்புகிற நேரத்தோட ஒரு 15 நிமிஷம் நேரத்தோட எழும்பி ஆவியானவரே எனக்கு பிதாவோடு இருக்க வேணும்னு சொல்லு. அப்பொழுது அவர் உனக்கு உதவி செய்வாரு. தூங்குறதுக்கு 15 நிமிஷமா தான் ஓ ஆவியானவரே நான் பிதாவோடு இருக்க வேணும், நான் ஜெபிக்கணும்னு சொல்லு. அவர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு டைம் போகுது விளங்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் நீனும் அவரும் ஒன்று சேர்வாய். ஒரு நாள் வரும், நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவராமே. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவராமே. நல்ல கவனிங்க. அப்ப தேவனோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவரோடு வாழ்வதுதான் கிருபை. அங்கதான் கிருபை. ஆகவே நல்ல கவனிங்க, தேவனுடைய கிருபைய எதையாவது செஞ்சு பெற முடியாது, அது அவர்கிட்ட தாக்கு. நான் இப்ப 2 மணி நேரம் ஜெபிக்க போறேன், எனக்கு அவருடைய கிருபை கிடைக்கும். நான் 2 மணி நேரம் நல்லா பைபிள் வாசிக்க போறேன், நான் சர்ச்சுக்கு இன்னைக்கு சண்டே போன என் பிரச்சனை தீரும், அந்த வல்லமை அது அப்படி கிடைக்காது. நாம் தேவனுடைய கிருபையை ஏதோ விலை கொடுத்து வாங்கி கொள்ள முடியும்னு சாத்தான் சொல்லுவான். இதை செஞ்சா அது கிடைக்கும் கடவுள்கிட்ட, அது பிசாசு வேலை. பிசாசு சொன்னா என்னை வணங்கு நான் தருவேன், இதை செய் இப்படி நடக்கும். கடவுளுக்கு எதையும் செஞ்சு பெற முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபை விற்பனை கல்ல. தேவனை அண்டிக் கொள்ள அனைவருக்கும் அது இலவசம். அவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் எல்லாம் இலவசம். தேவனுடைய கிருபை என்பது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தவிர வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. எனவே நீங்க நினைக்க வேணா, நான் இன்னைக்கு சர்ச் போயிட்டு இதை எடுப்பேன், நான் இப்படி ஜாம் பண்ணி இதை எடுப்பேன், உபவாசம் பண்ணி இதை எடுப்பேன், அப்படி நினைக்கவே கூடாது. அப்ப என்ன பாச நீங்க சொல்லுங்க, ஜெபி சொல்லிங்க, ஜெபிக்க சொல்லுங்க. தெளிவுபடுத்த நம்ம எவ்வளவுதான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டாலும் எங்க குணம் மாறாது. எங்க குணம் எப்ப தெரியுமா மாறும்? நாம் அவரோடு வாழும் பொழுது பூவோடு சேர்ந்த நாகும் மணக்கும். பூவோடு சேர்ந்த நாகும் மணக்கும். பண்டியோடு சேர்ந்த நீயும் நாகுவாய். அவரோடு சேர்ந்து வாழ, அவரோடு சேர சேர எங்க குணங்கள்ல மாற்றம், எங்க லைஃப் மாறும். ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்குள்ள நாங்க வந்து விடுவோம். அதற்கு நம்முடைய மனசு புதிதாகணும். நான் பைபிளை எடுத்து வாசிக்க நான் என்னைய மாற்றிக் கொள்ளுறேன். எனக்குள்ள என் குணங்கள்ல மாற்றம் வருது. ஆவியானோடு சேர்ந்து வாழ்வது மிக முக்கியம். என் ஊழிய பாதையில மிக அதிகமாய் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் பலமும் அல்ல, பறக்கம் அல்ல, எல்லாம் ஆவியினாலே ஆகும். கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்குது, நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் இல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்க. கடவுள் வாழ்க, அவர்தான் வாழ்க. இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் தேவனுடைய பிரசன்னம். அவர் வாழ்கப்படத்தான் வெற்றி. அவரோடு சேர்ந்துடுங்க. ரைட். அப்ப நான் ஏன் அவரோடு சேரனா, எதையும் பெற்றுக்கொள்ள, அவரை பெற்றுக்கொள்ள. ஆமே. அப்ப பாங்க, நான் 2 ஜாம் பண்ணிட்டு பாங்க உங்க பிரச்சனை தீர்ந்து சிஸ்டர் நான் நல்லா ஜாம் பண்ண அப்படி சொல்ல முடியாது. நான் 2 பேசினாலும் நான் என்ன சொல்லுவேன், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமே. அப்ப இப்ப பாங்க இன்னொன்று, நான் பிரசங்கம் பண்ணதுக்கு முன்பாக நிறைய பைபிளை ஆராய்ச்சி செய்வேன். நான் சில பாஸ்டர் கான்ஃபரன்ஸ் இல்லாட்டி எங்கேயாவது பேச போகணத்துல சரி, சில இடங்களுக்கு என்னை கூப்பிடுவாங்க, கால் வரும். நான் ஏழானு தான் சொல்லிக்கேன். ஆனா இதுவரை எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த பாஸ்டருக்கும் என்னைய கூப்பிடு எடு சொன்னதே கிடையாது. எங்க தம்பி எத்தனோ தான் கால் பண்ணா, ரொம்ப கூப்பிடுறான், நீ என்ன சொல்றா? நான் சொன்னேன் இல்ல வேணாம். அப்ப சில பிரசங்களை ஆயத்தம் செய்து நான் ரொம்ப ரெடி பண்ணுவேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனா அந்த என்னதான் ரெடி பண்ணி நான் வந்து பிரசங்கம் பண்ண வாகனத்துல அந்த பிரசங்கத்துல தேவனுடைய வல்லமை வராவிட்டால் என் ஆயத்தம் எல்லாம் வீணானது. என்னதான் ரெடி பண்ணாலும் ஆண்டவரே உங்களால மட்டும்தான் முடியும். அவருடைய தயவை காத்திருப்பேன்,
அவர் செய்வார். நான் பல ஆயத்தங்களை செய்து பிரசங்கம் பண்ணி ஒரு தப்பு நடந்துக்க என்கிட்ட. அந்த தப்பு என்னன்னா, நல்லா ஆயத்தம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வருவேன் பிரசத வந்து குட்டுன்னு கொடுப்பேன். பிரசங்கம் நல்லா தூள் கிளப்பி நல்லா போகும். போகிற நேரத்தில் பாஸ்டர் பிரசங்கம் சூப்பர் என்று சொல்ற நேரத்தில் நான் அந்த கணத்தை கடவுள் தான் என்ன ஆயத்தம் பண்ணி நான் வந்தாலும் அவர் வேலை செஞ்சான்னு அந்த கணத்தை அவருக்கு கொடுக்காம சில நேரத்தில் என் ஆயத்தம் தான் இதை செஞ்சிச்சுன்னு நான் நினைச்சு அடுத்த முக ஆயத்தத்தில் போய் தோத்த நேரம் அதிகக்கு. சில நேரம் நான் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணவே முடியாம திடீர்னு பேச அந்த பர்த்டேக்கு போய் கொண்டுக்கணும். உண்மைக்கும் என்ன பேச போன எனக்கு தெரியாது. காரில் போய் கொண்டுக்கனே யோசிக்க என்னத்தை பேசினேன். அங்கே உட்காந்து 7 மணி சொன்னது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அதுக்குள்ளே இப்படி பார்த்தேன், ஒரு வசனம் கிடச்சி விட்டேன். வசனத்தை ஒரு ஆயத்தம் இல்லை. ஆண்டவரே ஒன்றும் இல்லைப்பா, ஒரு மண்ணும் மண்டையில் இல்லை, நீங்கள் பேசுங்க சொன்ன அவ பேசிட்டாரு. அதுதான் அவருடைய வல்லமை. எனவே நான் நல்லா சர்ச்சுக்கு போகிறேன், நான் பரிசுத்தமாக்க இது நடக்கும்னு எவனா நினைச்சா தப்பு. அப்போ உங்களோட கிரிகை. நல்லா நான் காலையில் எழுப்பி பைபிள் வாசித்தேன், அதனால இது நடக்கும்னு நினைச்சா அது கிரிகை. அப்ப கிரிகை செய்தாலும் ஏதோ கிடைக்கும். ஆனா கிருபையில கிடைக்கிறது வித்தியாசம். அவருடைய கிருபையில ஒண்ணு கிடைச்சுன்னா வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்காம வாழ முடியும். ஆமென். அப்ப பாருங்க, பைபிள்ல ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 4 verse 4, கிரிகை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். அப்ப நீ ஜாம் பண்ணாலும் உனக்கு ஏதாவது கிடைச்சா அது கடனுக்கு தான் கிடைக்குது, அது கிருபையா கிடைக்காது. கிருபையா கிடைச்சுன்னா வாழ்க்கையே மாறும். அதனால தான் நிறைய பேர் ஜாம் பண்ணி கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க. ஆனா அதுவும் கடன் தான். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவன் கிரிகை செய்யாமல் கிருபையினாலே பாவியை நீதிமானாக்கும் இடத்தில் விசுவாசம் வைக்கான். அப்ப விசுவாசம் வைக்கும் பொழுது என்ன வரும்? கிருபை வரும். அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதி. இது யாராலும் கிடைக்காது ஒண்ணு, உலகத்தால கிடைக்காத ஒண்ணு. உன்னுடைய கிரிகையில் இல்ல, அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது அவருடைய கிருபையினால் வரும். ஆமென். அவரை நம்பு, அவரோடு சேர்ந்து வாழு. நல்ல கவனிங்க. வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, தியானம் செய்வது, விசுவாச அறிக்கையிடுவது, தேவனுடைய ஐக்கியத்தில் இருப்பது, தேவனுடைய ராஜ்ய தசமங்களை கொடுப்பது என்று நம்முடைய நேரங்களை நாங்கள் கடவுளோடு செலவு செய்வது வைத்து கொண்டாலும் இதெல்லாம் செய்வோம். நான் நல்லா ஜெபிக்கிறேன், உபவாசம் நல்லா கவனிக்க, பைபிள் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், இதெல்லாம் செய்து நான் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணாலும் இவைகள் மூலம் தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தால் அப்பொழுது அந்த ஐக்கியத்துக்கு பேர் கிருபை அல்ல, கிரிகை. நீங்க இப்ப ஜெபிக்க போவீங்க, சண்டே இன்னைக்கு வந்தது, இன்னைக்கு சண்டே சர்ச் போனதான் இந்த கிழமை நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தா அந்த ஐக்கியத்துக்கு பேர், இந்த கூட்டத்துக்கு பேர் கிருபை அல்ல, கிரியை. வேங்குச்சா? ஆனா இந்த கூட்டத்துக்கு நான் ஏன் வந்து தெரியுமா? எனக்கு அவரை பார்க்க வேண்டும், அவரோடு நான் வாழ வேண்டும். ஆமே, நான் ஏன் பைபிளை வாசிக்க, எனக்கு நான் இன்னும் அவரை பத்தி அறிஞ்சு இன்னும் அவரோட நெருக்கமா இருக்க வேண்டும். ஆமே, நான் ஏன் ஜெபத்தில் இருக்கேன்னா நான் அவரோடு இருக்க வேண்டும். நான் எதுக்கு உபவாசம் இருக்கேன்னா என் சொந்த உறவு நண்பர்கள் என் உடம்புல பசி எதுவும் இல்லாம நான் அவரே பார்த்து கொண்டுக்கணும். எதுக்கு நான் கொடுக்குறேன்னா நான் கொடுத்தன கிடைக்கணும் என்பதற்காக இல்ல, அவர் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு, அவருடைய ராஜ்யம் வளர வேண்டும். ஆமே, அப்ப நம்ம அவரை ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர நம்முடைய தேவையல்ல. அப்ப எதையாவது செஞ்சு நீங்க பெற வேண்டும் நினைக்க வேண்டாம். தேவனிடத்திலிருந்து எதையும் நான் பெற்றுக்கொள்ள நம்முடைய கிரிகையின் தகுதி தேவையில்லை. நீ 2 ஜாம் பண்ணத்தான், பைபிளை வாசித்தா தான் கர்த்தர் அற்புதம் செய்வாங்கன்னு இல்ல. நீ கஞ்சா அடிச்சு தூள் அடிச்சு குளிக்காம பகட்டு தலையா எத்தனோ தப்பு செஞ்சு இந்த சர்ச்சில் வாழ்க்கையே வெறுத்து போய் அழிய கட்டத்தில் நீ கல்லையும் மண்ணையும் கும்பிட்டு தோத்து போய் எத்தனோ துரோகம் பண்ணி விபச்சாரம் வேஸ்தானம் செஞ்சு ஐயோ என் வாழ்க்கை அழிய போதப்பா உதவி செய்யணும் அவரே நம்பும் பொழுது உன்னை தூக்கி வச்சாரு.
இப்ப மட்டும் அவர் என்னத்தை கேட்காரு? இப்படி இரு, அப்படி இரு, அப்படின்னு கேட்கறா? இல்ல, நீ அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு வைக்க, அதுதான் முக்கியம். நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்பதும் அல்லது அன்னிதினமும் நான் தேவனோடு தரித்திருக்கபடியால் ஊழியத்தில் எனக்கு அபிஷேகம் பொழியப்பட இப்ப எனக்கு நான் ரெடி, சூட்டபிள், நான் தகுதி, நான் குவாலிஃபைட்னு சொல்ல முடியாது. நல்லா ஊழியம் செய்கிறேன், நல்லா ஜாம் பண்ண, இப்ப கடவுள் எனக்கு அவருடைய அபிஷேகத்தை அப்படி நினைச்ச இல்லை. இந்த ஊழியத்தினால அனுதின தொடர்புனால இல்லை. ஆண்டவரே, நான் அற்புதங்கள் செய்யணும்ப்பா, அதிசயங்கள் செய்யணும்ப்பா, உங்களை நம்பி இருக்கேன்ப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொன்னாலே அவர் அற்புதம் செய்வாங்க. அவரை நம்புற அளவு முக்கியம். தேவ சமூகத்தில் தகர்த்திருப்பது மாத்திரமல்ல, எங்க நோக்கம் முக்கியம். ஏன் 2 hour ஜாம் பண்றேன்? எதுக்கு? ஏன் எலி அம்மனமா ஓடுது? அது ரொம்ப முக்கியம். காலைல ஏன் எடுத்து பைபிள் வாசிக்கிறோம்? ஏன்னா அவர் எனக்கு முக்கியம். சில வேலைகள் முழு வேதாமத்தை ஒரே வருஷத்துல வாசிக்க வைக்காங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒரு வருஷத்துல பைபிள் வாசித்தேன். அடே, நம்மளை விட ஸ்பீட் ஆகுதே. ஏன் சிஸ்டர் வாசித்தீங்க? அப்படி இல்ல பாங்க, எனக்கு நான் கேள்விப்பட்டேன் ஒரு சிஸ்டர் அவங்க ஒரு வருஷத்துல வாசித்தாங்க, அதனால நானும் வாசித்து முடிச்சேன். எதுக்கு வாசித்தா? அவங்க வாசித்தா, நீ வாசித்தா? அவர் எனக்கு முக்கியம், அவரை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும். நீ வாசித்திருந்தா அந்த ஆர்வத்துல, அதுதான் அவர் எதிர்பார்க்கற. சிலாக்கள் என்ன செய்வாங்க? 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னு கேளுங்க, பாஸ்டர் 4 மணி நேரம் ஜெபிக்காரு, அதனால நானும் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். நாம் தேவனை தேடி அவரை நாடி அவர் சமூகத்தில் தகுத்திருந்து அவருடன் ஐக்கியம் கொள்ளும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் தகுத்து இருக்க விரும்புகிறோம் என்பதை தவிர வேறு எந்த காரணமும் இருக்க கூடாது. எனக்கு நீங்க முக்கியம், எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்கள் ஒய்ஃப் என்ன செய்யறாங்கன்னா, காலையில் எழுமி ஒரு ஷூவெல்லாம் பொலிஷ் பண்ணி உங்களுக்கு டையெல்லாம் எடுத்து அயன் பண்ணி எல்லாம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு வைக்குது. நீங்கள் மாப்பிள்ளை மாதிரி போகணும்னு சொல்லி. எதுக்கு எலி அம்மனமாக ஓடுதுன்னு யோசிக்கணும். ஏதாவது உள்ளுக்கு நோக்கம் இருந்தா அது நமக்கு விலங்கு இனத்தில் எப்படி இருக்கும்? ஒரு வழியை கொடுக்கும். அம்மாவா இல்லையா? என் பிள்ளைகள் எதுவும் எனக்கு செஞ்சது கிடையாது. ஆனால் நான் அவங்களுக்கு 18 வயசு வாகனத்தில் ஃபோன் கொடுத்தேன், 21 வயசில் ஜீப் கொடுத்தேன், மகளுக்கெல்லாம் கொடுத்தேன். அவங்களுக்கு எல்லா தேவைகளும் செய்கிறேன். ஏன்னா அவங்க எதுவும் எனக்கு செஞ்சு தான் எதையும் எதிர்பார்க்கணும் இல்லை. அவங்களுக்கு தெரியும் அவங்களோட அப்பா, அவங்க எல்லாம் செய்வாங்க. அவரோடு இருந்தால் போதும். ஆமே, அவரோடு இருந்தால் போதும். இந்த சபையை அவர் வளர்த்து தருவாங்க. ஆமே, நான் இப்படி செஞ்சா தான் அது நடக்கணும் இல்லை. எல்லாம் நல்லா அழகு. ஆண்டவரே, இந்த சபையை நீங்க வளங்கப்பா. பாத்தீங்களா இன்னைக்கு எவ்வளவு ஃபுல்லா எல்லா நாட்கள் நிரம்பிக்கு. இன்னொரு மாசத்துல தொங்கல் கதவு மட்டும் இந்த நாற்காலி போடப்படும். ஆமேன், ஆமேன். 6 மாசம் முடிகிறதுக்குள்ள பாங்க, ஜூன் மாசத்துக்குள்ள இந்த 2 பக்கமும் நாற்காலிகளை கத்த போட வைப்பாங்க. ஆமேன். ஆண்டவர் செய்வார். அதுக்கு அவர் அப்படியே நம்ம கத்தாவே உங்களை நம்பி இருக்கப்பா, நீங்க இந்த சபையை வளர்ப்பீங்கன்னு தெரியும். எனக்கு நீங்க வேணும். நான் இப்ப அவரோட நான் நெருக்கமாகிறது இந்த சபையை வளர்க்கறதுக்காக நோக்கம் தான் தப்பு. எனக்கு நீங்க போதுன்னு சொன்னோன்னே அவருக்கு சபையை வளர்க்க ஆசை உண்டு. அதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கனே தவிர ஏதோ ஆண்டவரே இவங்க ஆசீர்வதிக்கப்படணும், இவங்க கஷ்டப்படக்கூடாது, இவங்க நல்லா இருக்கணும், ஏதோ அவங்க ஆசைப்படாம நான் கூட ஆசைப்பட்ட மாதிரி அவருடைய ஆசையே நீங்க ஆசிர்வாதமா இருப்பது. ஆமென். நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவரே உங்க விருப்பம் இவங்க நல்லா இருக்கணும் தானே, அதை இவங்க வாழ்க்கையில செய்யுங்க. ஆமென். எனவே தேவனிடத்தில் வரும் பொழுது, சர்ச்சுக்கு வரும் பொழுது, தசாம்பாதை கொடுக்கும் பொழுது, கையை தூக்கும் பொழுது, இந்த காணிக்கை போடும் பொழுது, ஏதோ ஒரு அவரை நேசிக்கிறேன், அவர் மேல் அன்பா இருக்கிறேன் என்கிற எண்ணத்தை தவிர வேறு எந்த நோக்கம் இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்காக ஏதோ செய்கிறோம் அல்லது அவருடைய சமூகத்திலே நமது நேரத்தை செலவிடுகிறோம் என்ற காரணத்திற்காக தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி உண்டாகிவிட்டது என்று நமக்குள் என்ன தொடங்கும் பொழுது நாங்கள் ஆவியானவரை பின்பற்றுவதை விட்டு நம்முடைய சொந்த செய்கையை பின்பற்றோம். நல்லா கவனிங்க.
தேவனுக்காக ஏதோ செய்கிறோம் அல்லது அவருடைய சமூகத்தில் நிறைய நிற்கிறோம் என்பதுக்கு என்ற காரணத்தினால தேவனுக்கு ஏதாவது பெறலாம், இப்படி செஞ்சு பெறலாம், அப்படி செஞ்சு பெறலாம்னாக்கே நாங்க ஏதோ செய்ய ட்ரை பண்ணுறத தவிர ஆவியான விட்டு கொடுக்கல. நல்ல கவனிங்க, அவர் விருப்பப்படி நாங்க வாழ்ந்தாலே போதும், நமக்கு தேவையெல்லாம் தானா சந்திக்கப்படும். ரைட்? அப்ப நான் பைபிளை வாசிக்கும் பொழுது அவரை நேசிக்கப்படலும் அவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் வாஞ்சையில வாசிக்கணும் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. முந்தி நான் பிரசவத்தை ஆயத்த பண்ணதுக்கு என் ரத்தெல்லாம் தண்ணி ஆகும், அவ்வளோ கஷ்டம். ஆனால் இப்போ அந்த கிருபையை பற்றி பேச அதை படித்து கொஞ்சம் எனக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. தானாக வந்துட்டு எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியாது. அந்த கிருபை மீட்டிங் வந்துச்சு, ஆனால் அதுக்கும் நான் போகல, தானாகவே எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு. இந்தியாவில் தூத்துக்குடியில் பிரசங்கம் பண்ணேன், நியூ கவர்னை பற்றி பேச சொன்னாங்க. அங்கே திடீர்னு பேச ஆரம்பிக்கிறது என் லைஃபே மாட்டு. அந்த பாஸ்டர் தம்பிக்கு சொல்லியிருக்காரு, எப்படி இவன் பேசுறான், புது வெளிப்பாடு. ஏன்னா அந்த சர்ச் அந்த வச்சாச்சு. இப்போ இங்கே நான் கொஞ்சம் சரியாக கொஞ்சம் கவனமாக பேசுகிறேன். அவங்க ரொம்ப ஆச்சரியம். அப்போ முந்தி நான் ரொம்ப வகுத்துப்படுத்திக்கொள்ள, இப்போ நான் இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் எல்லாம் யோசிக்கிறது இல்லை. அவையானவரே என்ன பேசணும், என்னை பயன்படுத்தி செய்யுங்க சொன்னால் எல்லாம் வந்துடும், நோட்ஸே வந்துடும், அதை பயன்படுத்து. முந்தி நானா ஏதோ செஞ்சு செய்ய பார்க்க, இப்போ அப்படி கத்தர் எது தேவையோ அதை கொடுக்காரு, வாழ்க்கைகள் அவர் மாற்றிக்கொண்டிருக்காரு. இப்போ நான் இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், இவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கணும்னு சொல்ல என்ன இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, என் வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் வேதத்தை தியானிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு உணர்த்துக்காகவோ அதை மட்டும்தான் செய்கிறேன். சில நேரம் நிறைய நேரம் ஜெபிக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க மாதிரி இருக்கும், சில நேரம் அதை நிப்பாட்டு பகலை ஜெபிக்க மாதிரி இருக்கும், இல்லாட்டி ராத்திரி ஜெபிப்பேன். பைபிள்லாம் கொஞ்சம் வாசிப்பேன். இனி அவர் வழி நடத்துகிறபடி செய்கிறார். ஃபாதர் சொல்லுறாரு, எப்படி நான் ஜெபிக்கவேன், எதற்காக ஜெபிக்கவேன், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எங்க செல்ல வேணும், என்ன சொல்லணும் எனக்கு சொல்லுது. நாங்க முந்தி என்னத்தை சொல்றது இன்னைக்கு என்னத்தை சொல்லுதுன்னு நினைப்பேன். இப்ப பிள்ளை திடீர்னு வந்துடும், இதை நீ சொல்லு, இது நீ சொல்லு. அடுத்துக்கெல்லாம் என்ன பிரசங்கம் பண்ணது ஒரு கவலை இல்லை, அவருக்கு தந்துக்குவாரு. இப்ப அவர் எப்படி வழி நடத்த ஜபத்துல 4 நாளா ஜபம் பண்ணுங்க, 30 நிமிஷம் ஜபம் பண்ணி நான் மனசு திருப்தியாக்கு. முந்தி அப்படி இல்லை, என்னைய தள்ளி 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 4 அவர் ஜபம் பண்ணதான் அப்பா. இப்பதான் ஆண்டோட முகத்துல சிரிப்பு வந்த மாதிரி நான் யோசித்தேன். இப்படிதான் ஒரு பாஸ்டர் 1000 கிராமங்களுக்கு ஓடி 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 மாடா ஆடா ஓனானா உழைச்சி ஏகம மாதிரி உழைச்சிட்டு ஓனா செத்து போயிட்டாங்க. செத்து பகலம் போன இவ்வளோ உழைச்ச மனுஷன் எவ்வளோ கிடைக்கணும். இத்தனோட இடத்த கொடுத்தாரு. அவர் சொன்னார், இயேசுவே நான் ஓடாத இடம் இல்லை, போகாத நாடு இல்லை, எங்கெங்கெல்லாம் போய் உமக்காக வாழ்ந்தேன். அப்போ ஆவியானவர் இயேசுனது கூட இங்கே வாங்க, எங்கெங்க வழி நடத்துங்க. நான் வழி நடத்து 4 இடம் தான், இவன் பாட்டில் தான் எல்லா இடமும் போயிருந்தான். விளங்குச்சா? நான் சொல்லாதெல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தான். நான் நினைச்சதை எனக்கு செஞ்சு கொள்ள முடியல. அவர் சொன்னதை செய், அவர் சொன்னா செய். சமாரியில பெரிய எழுப்புதல், பிலிப்பு அங்க வல்லமே பிரசங்கம், அங்க வேற பாஸ்டர் இல்ல, எழுப்புதோன்னு திடீர்னு ஆவியான பிலிப்புக்கு சொல்லாக வண்ணாந்ததுக்கு போன. ஐயோ இங்க எழுப்புதல் தானே, இங்க நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி அவன் வண்ணாந்து போயிட்டான். சில இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகினதுல தேவ ஆவியானவர் அந்த பகுதிக்கு போகாதபடி இவங்களை தடை பண்ணாங்க. நாங்க ஊழியத்தில் தடை வந்தா பிசாசு தடை, இயேசு நாமத்தை இயேசு ரத்தச்சியான்னு சொல்லுவோம். யாரு தடை பண்ணா? சில நல்ல விஷயங்களுக்கு ஆவியானவர் தடை பண்ணுவாரு. சில நல்ல விஷயங்களுக்கு ஆவியானவர் ஸ்பிரிச்சுவல் காரியங்களும் கடவுளும் தடை பண்ணுவாங்க. நல்லா அவரை கேட்டுக்கோ, அவரோடு வாழு.
பல மணி நேரங்கள் ஆயத்தம் என்னும் விலையை கொடுத்து, பல மணி நேரம் ஆயத்தம் என்னும் விலையை கொடுத்து, பல மணித்தியாலம் வந்து விலையேற பெற்ற ஆயத்தம் என்னும் விலை, ஒரு பிரைஸை பே பண்ணி தலை சிறந்த வல்லமையான பிரசங்கத்தை பெற்றுக்கொண்டு, நான் இந்த இடத்துல வந்து வல்லமையா பிரசங்கம் பண்ணி நான் அதை மிகப்பெரிய அளவில் தகுதியுள்ளவனாய் மாற்ற முடியாது. ஏன்னா என்னத்தான் நான் ஆயத்தம் பண்ணாலும் இந்த இடத்துல அவட வல்லமை முக்கியம். ஆமென். விளங்குச்சா? உங்களுக்கு விளங்கமா கதை சொல்றேன். நான் இப்போ ஒரு நிலத்துல விதை ஒன்று விதைக்க போறேன். நான் விவசாய வேலை செய்ய போறேன். விதை ஒன்று நல்லா கேளுங்க. விவசாயம் நல்லா வளரணும், சபை வளரணும். ஆமென். விவசாய வேலைக்கு நான் போறேன். இப்ப என்னைய தகுதிப்படுத்தணும் தானே ஃபர்ஸ்டா? நீங்க அப்படிதான் சொல்லிங்க, இது இருந்தா தான், குவாலிட்டிஸ் இருந்தா தான் இதை செய்யலாம். எந்த குவாலிட்டி இருந்தாலும் ஒரு மண்ணும் தேவையில்லை. ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, உலகத்தில் எத்தனோ தகுதி உள்ளவங்க இருக்குன்னு ஏன் தகுதியே இல்லாத என்ன நீங்க உங்களுக்கு தேர்ந்து கொண்டீங்க. இப்ப நான் விவசாய தோட்ட வேலை, இந்த மண்ணை வெட்டி நான் கொத்தி இந்த தோட்ட வேலை செய்ய போறேன். இதை செய்யறதுக்கு இந்த வாட்ச் போட்டு இந்த வேலை செய்யலாமா? விவசாய வேலை சேத்துல செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? சத்தமா முடியாது. நீங்க சொல்லுங்க இதெல்லாம் செஞ்சா முடியாது, சர்ச்சை செய்ய முடியாது, சர்ச் இதெல்லாம் கழட்டுங்க. சரி, நீங்க சொல்றதுனால கழட்டிட்டேன். சரி, இதை கழட்டிட்டேன். இப்ப இந்த கஃப்லின் போட்டு விவசாய தொழில் செய்யலுமா? சரி, விவசாயம் நல்லா வளர்ச்சி அடையணும், ஒரு பிஸ்னஸ் நல்லா வரணும். இப்போ நான் எடுத்த பிஸ்னஸ் இந்த விதை விதைக்கிறது, நல்லா பயிர் வரணும். கஃப்லின் போட்டு செய்யலுமா? சொல்லுங்க, முடியாது. சரி, கஃப்லின் போட்டு தோட்டத்தில் விவசாய வேலை செய்யலாம். சரி, நான் கழட்டிட்டேன். இப்போ நான் ரெடியா செய்ய. சரி, இப்போ சேத்துல மண்ணில் புதைஞ்சிருக்கு. நான் இந்த ஷூ எல்லாம் போட்டு வேலை செய்யணுமா? சத்தமா முடியாது. சரி, நீ சொல்ல சொல்ல கழட்டுறேன். பாஸ்டர் இப்படிலாம் ஊழிய செய்யலாம், சபை வளரணும்னா இதை கழட்டுங்க பாஸ்டர். சரி, நீங்கள் சொல்லுறபடி எல்லாம் கழட்டிட்டேன். இப்போ நாங்கள் எங்களை ரெடி பண்ணுவோம். ஒரு வல்லமையான சுவிசேஷ கூட்டத்துக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எங்களை நம்ம ரெடி பண்ணுறோம். எல்லாத்தையும் கலட்டி, ஷூவையும் கழட்டினேன். சொக்ஸை போட்டு செய்யலுமா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். உங்களுக்காக வேண்டி எது வேணாலும் செய்வேன். அந்த அளவுக்கு நான் இறங்கியிருக்கேன். ஆண்டவரே, உண்மைக்கு இதை கற்று நேற்று ராத்திரி நான் காரில் வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. செய். நான் சொன்னேன், ஆண்டு கொஞ்சம் வெக்கமாக இருக்கு ஆண்டவரே, இதை விட கேவலமெல்லாம் செஞ்சுருக்கேன். இப்போ என் தகுதி கொஞ்சம் ஒரு மாதிரி. நான் ஆண்டு சொன்னோம், உன் தகுதி முக்கியம் இல்லை, இறங்கு. இதெல்லாம் அவர் சொன்னாலும் செய்யணும், தவிர நான் இல்லை. கேட்டா ஷூவையும் கழிச்சிட்டேன். இப்போ விவசாயம், இந்த விவசாயம் வளருமா? இப்போ போய் விவசாயம் செஞ்சா சொல்லுங்க. என்ன என்ன ஷர்ட்டை கழட்டணுமா? சரி, ஷர்ட்டையும் கழட்டுங்க. இதெல்லாம் இருந்தால் தான் செய்யலாம். இப்போ நான் உங்களுக்காக ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் விவசாயம் செஞ்சு பெரிய அறுவடை கிடைக்குமா? இல்லை. ஏன்? கால் சீட்டை கழட்டணுமா? அம்புடு அடிக்கணும். சரி, அடிச்சா போச்சு, அடிச்சுட்டே வாரேன். இப்ப சரி தவித்தானே, இதை விட அம்புடு அடிக்கணும்னா முடியும் தானே? இப்ப நீங்க சொல்லுங்க, விதைச்சா வளரும். ஆமாவே இல்லை? ரைட். இப்ப இதுக்கு இந்த நிலத்தை பண்படுத்தணும், தரிசு நிலம். எனவே நான் இப்ப கமக்காக நான் வாரேன். ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் எழுப்பி பேண்டியை குடிச்சு சாப்பாடு எல்லாம் வெறும் வயிற்றோட வந்து அப்படியே செய்கிறேன்.
எல்லாம் பத்திரமா செய்ய அழகா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இந்த வேலை செஞ்சலன்னு, நான் செஞ்சுக்கேன். பைபிள் காலேஜில் இதெல்லாம் வேலை செஞ்சாதான் சாப்பாடே கொடுப்பாங்க. ரைட்? இப்ப மண்ணை கொஞ்சம் நல்லா கொத்தணும். இப்ப மண்ணில் ஈரத்தன்மை இல்லை, அதனால நான் தண்ணி அடிக்க போறேன். ரைட்? எனக்கு ஸ்டேஜ்லாம் தண்ணி போட முடியாது. இப்ப எல்லாம் செஞ்சுட்டேன், உபவாசம் செஞ்சுட்டேன், ஜாம் பண்ணிட்டேன், தசாம்பம் கொடுத்து காணிக்கெல்லாம் கொடுத்துட்டேன். ரைட்? இப்ப கொஞ்சம் போக போடணும். போக, எனவே நான் போகலாம் எடுத்து போடுறேன். இந்த பவுடர் போகிற, அந்த போகிற, இந்த போகிற எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சுட்டேன். கழட்ட வேண்டிய கழட்டிட்டேன், விட வேண்டிய பாவம் விட்டுட்டேன். விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பகை எல்லாம் விட்டு நான் 100க்கு 100 பரிசுத்தம். ஆண்டவரே, நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் தசாம்பான் கொடுக்குறேன், வாரத்தில் நாள் நான் உபவாசம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு வரேன், எல்லாம் சரியா செஞ்சுட்டேன். இப்ப எல்லாம் நடந்துட்டு நான் உங்க விதையை எடுத்து விதைக்க போறேன். 100க்கு 100 விதம் நான் என்ன அர்ப்பணிச்சிட்டேன், என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். 100க்கு 100 வீதம் செய்ய வேண்டிய செஞ்சுட்டேன். ஒண்ணுக்கு வேலை. இப்ப நான் விதைய விதைக்க போறேன். இந்த விதையை நான் தோண்டி உள்ள போடுறேன். இப்ப இந்த விதைக்கு வேண்டிய போக எல்லாம் போட்டாச்சு, செய்ய வேண்டிய செஞ்சுட்டேன். இது வளருமா வளராதா? சத்தமா சொல்லுங்க. ஏன்? எல்லாம் செஞ்சுட்டேன். இப்ப ராத்திரி ஆகுது, நான் தூங்க போறேன். காலையில் இப்ப விடியுது. விடிச்சோம் நான் வாங்க வந்து பாக்க, வளராது சொன்னீங்க, வளர்ந்துச்சா வளரலையா? சத்தமா சொல்லுங்க. வளர்ந்துச்சா வளரலையா? நான் செய்ய வேண்டிய வேலைலாம் ஒழுங்கா செஞ்சபடியா அது வளர்ந்துச்சு. ஆமாவா இல்லையா? ஆமா, வளர்ந்துச்சு. பெரிய சந்தோஷம். பதா உங்களுக்கு தெரியா? பதா என் வாழ்க்கையில நான் ரொம்ப காங்கி பிடிச்சவன், ரோசக்காக நம்பா உனக்கு வேஷம் நண்பான்னு அப்படிலாம் படிச்சாங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் எல்லாருக்கும் எல்லாமாவே என்னை தாழ்த்தி, எனக்கு எல்லா பிள்ளையும் விட்டு எல்லாம் கழட்டி போட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், ஆண்டவருக்காக ஜீவிச்சேன். நான் நெற்றி வேகம் நிலத்துல செஞ்சு வேலை செஞ்சேன். நல்லா பைபிள் வாசித்தேன். காலைல எழுப்பி நான் பைபிள் வாசித்தேன், நல்லா ஜாம் பண்ணேன், நல்லா போக போட்டேன், எல்லாம் செஞ்சேன். பார்த்தீங்களா? வளர்ந்துச்சு. வளைஞ்சா வளகலையா? சொல்லுங்க. வளைஞ்சா வளகலையா? வளர்ந்துச்சு. ஆனால் நான் சொல்றேன், நான் செஞ்ச ஒன்றுனாலும் இது வளர இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது. வாசிக்கலாம் பைபிள்ல அந்த அதிகாரம். பின்னும் அவர்களை நோக்கி இயேசு சொல்ல, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து, தேவராஜ்யம் சபை, தேவராஜன் நான், தேவராஜன் நீ, இதுல ஒண்ணு வளர வேணும்னு என்ன நடக்கும்? இதை விதைச்சு முடிச்சோன்னா அடுத்த வசனம் பாங்க. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமா. நமக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராக ஒப்பாயிருக்குது. நான் என்னத்தான் செஞ்சிருந்தாலும், பவுல் நட்டலாம், அப்போலோ தண்ணீர் பாய்ச்சலாம், ஆனா அதை விளைய செய்கிறவர் தேவன். என் ஜெபம் அல்ல, என் உபவாசம் அல்ல, என் தியாகம் அல்ல, என் பரிசுத்தம் அல்ல, எல்லாமே அவர் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஜெபத்தினால தான் நீ வாழ்றானே. இல்லவே இல்லை, அது ஆண்டவர்னால வாழ்றேன். இந்த காலையில் உங்களுக்கு விளங்கி இருக்கும், கர்த்தர் எப்படிப்பட்டவர். நீ என்னதான் செய்யலாம், என்னதான் கம்பெனி போடலாம், எவ்வளவுதான் கஷ்டப்படலாம், ஆனா ஒண்ணுமே நடக்காது.
எல்லாம் அவர்தான். ஆனா நான் செய்ய வேண்டிய வேலை செஞ்சேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் உபவாசம் பண்ணேன். எதுக்கு? நான் ஆண்டோடுக்கு உறவுக்காக தவிர நான் செஞ்சனால இது வளர்ந்துக்காது. ஒருவேளை நான் விதைச்சு நான் நினைக்கலாம் இது வளருன்னு, நான் விதைச்சிட்டு தூங்கினதுல ராத்திரி காட்டு பண்ணி வந்து அதை தோண்டி இருக்கலாம். ஆமே. நான் விதைச்சு போன பிறகு ஏதோ ஒரு கிருமி வந்து எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம். நான் விதைச்சு போன பின்பு ஏதோ ஒரு புழு பூச்சி வந்து எல்லாத்தையும் இல்லாமக்கி இருக்கலாம். நான் விதைச்சு போன பின்பு ஆடு மாடு அதுக்கு மேல போய் அழிச்சிருக்கலாம். ஆனா அத்தனையிலும் பாதுகாத்து அதை வளர செய்தவர் கர்த்தர். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ அது கடவுளால வரும். நான் இல்லை, என் பலன் இல்லை, எல்லாம் உங்க கிருபை. அவர்தான். ஒருவேளை நீ சொல்லலாம், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இப்ப நல்லா இருக்கலாம். இல்ல, உனக்கு அவருக்கும் தொடர்பு தேவை. எல்லாம் அவரால் வரும், எல்லாம் அவரால் வரும். எல்லாத்தையும் அவர் தான் தருவாங்க. இந்த காலையில் அவரை நம்புங்க. அவர் தான் எனக்கு வேண்டாம், நீங்க தான் எனக்கு வேண்டாம், நீங்க எனக்கு வேண்டும். நீர் இல்லாத ஒரு காரியம் என் வாழ்க்கையில வேண்டாம். நான் இப்ப அவரை ஃபுல்லா நம்ப படிச்சுட்டேன், ஃபுல்லா நம்ப படிச்சேன். ஒருவேளை நமக்கு ஒரு 100 ஸ்டாஃப் வந்து எப்படி சபை வளரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இல்லை, ஒரு பிலிப்பு மட்டும்தான் சமாரியாவுக்கு ஒரு எழுப்புதை வந்துட்டு ஒரு மாட்டின் லூத்தர் தான். கடவுளுக்கு முடியும். நாங்க நினைக்கிறோம் இதெல்லாம் 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 இருக்கும்னு. சில இடங்கள்ல ஒண்ணுமே விதைக்காம தானாய் வளர மரங்கள் உண்டு. உலகத்துல அவர் ஒன்றும் பயிரிட இல்லை, ஒண்ணு நடவும் இல்லை, ஒரு வார்த்தை தான். எல்லாருடைய சக்தி, அவருடைய வல்லமை தான். எனக்கு ஒரு 5 கோடி பணம் தேவை. இதுக்காக நான் 1000 காரியங்களை செய்ய விட நான் அவரோடு வாழ்க்கை. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னிலும் நான் உன்னிலும் நிலைத்திருந்தால் உனக்கு ஏதாவது தேவைன்னா, அப்பா இப்படி ஒரு பிரச்சனைக்கு அப்பா உங்கள் நம்பிக்கை நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னா அது சரி வந்துடும், அது சரி வந்துடும். யோவான் 15 நீங்க என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை நீ வேண்டாமரே, கடவுள் கேட்காமரே, நீ அவரோடு சேர்ந்து வாழ. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க, நீ தானா கொடுப்பாய். யோவான் 15:1 போடுங்க. 15:1 இந்த வசனத்தை ரொம்ப பவர்ஃபுல்லா. இந்த வசனத்தை அடிக்கடி வாசிப்பேன். சில நாட்கள் இந்த அதிகாரத்தை மட்டும் தான் வாசிப்பேன். உங்களுக்கு நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்க பங்க. நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா. நல்ல நல்ல மனசுக்கு எடுத்து வாசிங்க. திராட்சை தோட்டக்காக. அடுத்த வசனம், என்னில் கனி கொடாதிருக்க கனி எதுவோ அது அவர் அறுத்துப்படுவார். இந்த பிரசங்கத்தை எப்படி கேட்டுங்கன்னா, நீ எனக்கிட்ட தான் கனி கொடுக்கணும், கனி கொடுக்கல வெட்டிடுவேன், கனி கொடுக்கல வெட்டிடுவேன், கனி கொடுக்கல நான் வெட்டிடுவேன். பயந்தே நாங்கள் கனி கொடுக்கணும்னு நினைச்சேன், நான் கனி கொடுக்கலான்னு நினைச்சேன். நல்ல கவனிங்க, இது ரொம்ப ஷார்ப், இது ரொம்ப பவர்ஃபுல். நான் நினைச்சேன் கனி கொடுக்கல உன்னை வெட்டிடுவாங்க. ஐயோ ஆண்டவர், நான் கனி கொடுக்க நானும் ட்ரை பண்ணேன். ஆனா நான் கனி கொடுக்க முடியாது பாங்க. என்னில் கனி கொடாது கொடியதுவோ அது அவர் அறுத்து போடுகிறார். சரி, இப்ப அந்த வசனத்தை படிவீங்க. கனி கொடுக்க கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் இன்னும் நிறைய கனி கொடுக்க அவரே வைக்க ஒன்னை கிளீன் பண்ண அவருடைய வார்த்தையினால கிளீன் பண்ண. இப்ப அடுத்த வசனம் பாங்க. இப்பொழுது நான் சொன்ன உபதேசனா சுத்தமா, அவருடைய பிரசங்கமே எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை அதிக கனி கொடுக்கும். இப்ப அடுத்த வசனம் பாங்க. என்னில் நிலைத்துங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது அப்ப கனி கொடுக்காத கொடிய வெட்டிடுவாரு. ஐயோ நான் கனி கொடுக்கணும், நீ தானா நினைச்சு கனி கொடுக்க என்ன செய்யணும்? அவரோ நிலைச்சுக்கணும். ஆனா நாங்க கேட்ட பிரசங்கனது, நீ கனி கொடுக்காத மகமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடும். எங்க நாங்க ட்ரை பண்ணாலும் ஒண்ணு நடக்குது. கொப்பு தான் கனி கொடுக்கணும்னு நினைச்சா ஒன்றும் இல்லை, அது செடியோடு இருக்கணும். தானாய் கனி கொடுக்க மாட்டது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் இதை விட்டு நீங்களே கனி கொடுக்க நினைக்க வேணாம். உங்க ஊழியத்தில் என்ன பிரயோஜனம்? உங்க ஊழியம் நல்லா இல்லையே, பாச சொல்லிட்டேன் எங்க ஊழியத்தை நல்லா செய்ய சொல்லி ரொம்ப பிளான் பண்ணாதீங்க. அவரோடு சேர்ந்து எங்க ஊழியம் தானா வளரும்.
ஆமாம். இன்னைக்கு பார்க்கிங் மினிஸ்ட்ரிக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. சின்ன மீட்டிங் தான். கவுன்சில் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்களே முடிச்சுட்டாங்க. என்னடா பாஸ்டர் பேசுகிறேன், நான் சிலது பேச சொன்னேன். நல்லா பாக்கி நல்லா கேர்ள்ஸ்லாம் போட்டு அழகாக வச்சு செஞ்சுங்க. இந்த சர்ச்சில் காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரே மினிஸ்டர் அதுதான். அது என்ன? ஆமாம், வாகனத்தில் 2 காக எடுத்து பேசு. நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்க, காக சும்மா க்ளீனாக பளபளக்கும், நல்லா பொலிஷ் பண்ணி நல்லா கழுவி வைக்கும்னு சொல்லிட்டு 1000 ரூபா படி ஒரு 20 காக்கு எடுத்தாக்கி ஒரு கூட்டத்துக்கு 20,000 வந்துடும். ஆமாவா இல்லையா? 2-3 கூட்டத்துக்கு 60,000 ஒரே நாளில் உபாமா ஆயிடுவாங்க. நினைச்சா பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இந்த ஐடியா? அதெல்லாம் ஐடியா இல்லடா, சும்மா ரோடு கிடைத்த தானா வருது. நீயா யோசித்தா ஒன்றும் நடக்காது. அடுத்த வசனம் பாங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகள் கொடுப்பான். நீ என்னில் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் ஊழியமே வளராது. விளைஞ்சா கடவுளோடு இங்க போதும். அடுத்த வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிந்த கொடியை போல் அவன் எரியுண்டு உழந்து போவான். நீ அவர்கிட்ட அப்படிப்பட்டதை சேர்த்து அக்கினிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போவான். நீ கடவுளோடு வாழ. இப்போ அதுக்காக நான் கடவுளோடு இல்லாட்டி சண்டே சர்ச்சுக்கு போட்டி நான் பைபிளை வாசித்து காட்டி அவ எரிச்சு போடுவாங்கன்னு சொல்லி அதுக்காக வாசிக்காத. நீ அவரோடு சேர்ந்து அன்புல வாழ. அடுத்த வசனம் வாங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அடுத்த வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசன். அப்ப பிதா மகிமைப்பட என்ன செய்யணும்? நான் நிறைய கனி கொடுக்கணும். இல்ல 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 இல்ல, அவங்களை நினைச்சுக்கணும். அப்ப நான் மிகுந்த கனியை கொடுப்பேன். பிதா மகிமைப்படுவார். அடுத்த வசனம். பிதானின் அன்பா இருக்குது போல. இந்த வசனம் ரொம்ப பவர்ஃபுல். பிதா இயேசு எப்படி நேசிக்காதோ அதே அன்பை எங்களுக்கு கொடுத்துக்காங்க. இந்த வசனம் ரொம்ப பவர்ஃபுல். சாகும் வகை என் ஊழியத்தை ஒத்தனாலும் அழிக்கவே முடியாது. ஏன்னா நான் அதை நம்புறேன். அடுத்த வசனம். என் பிதாவின் கற்பலை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்து நீங்களும் என் கற்பலை கை கொண்டுதான் என்னுடைய அன்பில் அவருக்குள்ள நினைச்சு. அடுத்த வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்துக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை சொன்னேன். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா நீ என்னில் இருக்கணும். ஆமே, இந்த பிரசங்கத்துக்கிட்ட நீங்க அவரோடு சேர்ந்து வாழுங்க. அது எதுக்காக அல்ல, அவர் வேணும் என்பதற்காக. ஆமென். கைகுலித்து சொல்லுங்க. பிதாவே, நீ மாத்திரம் எனக்கு போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். நீர் இல்லா உலகில் எனக்கு யாருண்டு, உம்மோடு சேர்ந்து வாழ்வேன். ஆமென், ஆமென். உற்சாகமா கைகளை தொட்டு தட்டி. நாங்க ஏன் ஆராதிக்கோம்னா எதையும் பெறுவதற்காக அல்ல. நான் இனிமேல எதையும் பெருசா பெற போவதில்லை. அவர் இதுக்கு முதல்ல பெருசா கொடுத்ததுக்காக. ஆமென். எதுக்கு இப்ப தானிக்க தசமா கொடுக்கணும்? என்ன மீட்டு இந்த அளவுக்கு கொண்டுட்டாங்க. அதனால அவர் எனக்கு வேணும், அவருடைய ராஜ்யம் வளரும் நான் கொடுக்கிறேன். ஆமென். இந்த நேரத்தை தேவனுடைய ஊழியத்தை உற்சாகமாய் காணிக்க தசமா கொடுப்போம். அந்த நேரத்தை ஒரு பாடல் படிக்கப்படும். காற்று அடித்தாலும் என் படகு மூழ்காது, ஏனென்றால் என்னோடு இயேசு வருகிறார். அலைகள் எழுந்தாலும் என் பயணம் முடியாது, ஏனென்றால் என்னோடு இயேசு வாழ்கிறார். சும்மா காற்று அடித்தாலும் என் படகு மூழ்காது, ஏனென்றால் என்னோடு இயேசு வருகிறார். அலைகள் எழுந்தாலும் என் பயணம் முடியாது, ஏனென்றால் என்னோடு இயேசு வாழ்கிறார். உம்மையே பைத்தியமாய் காதலிக்கிறேன், உமக்காய் யாவுமே விட்டு வருவேன். உம்மையே பைத்தியமாய் காதலிக்கிறேன்,
உமக்காய் யாவுமே விட்டு வருவே. நல்லவரே நேசிப்பே, என் உயிர் நாளெல்லாம் உமை பாடுவே. துதி உமக்கே ஆயுளெல்லாம் கடைசி வரை உம்மோடு வாழ்ந்திடுவே. நல்லவரே நேசிப்பே, என் உயிர் நாளெல்லாம் உம்மை பாடுவே. துதி உமக்கே ஆயுளெல்லாம் கடைசி வரை உம்மோடு வாழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருப்பதை மறந்து புயலை நான் பார்த்து பயந்தேன். இனி முன்னால் செல்ல முடியுமோ என்ற கலக்கத்தால் கதறி தவித்தேன். மறுபடியும் சொல்லுமா? நீர் என்னோடு இருப்பதை மறந்து புயலை நான் பார்த்து பயந்தேன். இனி முன்னால் செல்ல முடியுமோ என்ற கலக்கத்தால் கதறி தவித்தேன். நீர் இருக்கையில் யார் தடுத்தாலும் என் எல்லையை நான் அடைந்திடுவேன். நீர் இருக்கையில் யார் தடுத்தாலும் என் எல்லையை நான் அடைந்திடுவேன். கரங்களை சும்மா நீ நல்லவரே, நல்லவரே நேசிப்பே, என் உயிர் நாளெல்லாம் உம்மை பாடுவே. துதி உமக்கே ஆயுளெல்லாம் கடைசி வரை உம்மோடு வாழ்ந்திடுவே. நல்லவரே நேசிப்பே, என் உயிர் நாளெல்லாம் உம்மை பாடுவே. துதி உமக்கே ஆயுளெல்லாம் கடைசி வரை உம்மோடு வாழ்ந்திடுவே. நம் கரங்களை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. சத்தமாய் சொல்லுங்கள். ஆமென்.